பாமகவின் தலைவர் பதவியிலிருந்து அன்புமணி நீக்கப்பட்டிருப்பதாகவும் இனி கட்சிக்கு தாமே தலைவர் என ராமதாஸ் அறிவித்துள்ளார். பாமக ஆரம்பித்த காலத்திலிருந்தே ஜி.கே. மணிதான் அந்த கட்சியின் தலைவராக நீடித்தார். அதாவது தமது கட்சிக்கு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்தான் தலைவராக இருப்பார் என்று சொல்லி அவரை தலைவராக்கினார் ராமதாஸ். இந்த நிலையில் தனது நிலைப்பாட்டை மாற்றிய ராமதாஸ் 2022ஆம் ஆண்டு இளைஞரணி தலைவராக இருந்த அன்புமணியை கட்சியின் தலைவராக்கினார். ஜி.கே. மணி கௌரவ தலைவராக நியமிக்கப்பட்டார். இளைஞரணி தலைவர் பதவி ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரனுக்கு வழங்கப்பட்டது. ஆனால் தமிழ்குமரன் சில மாதங்களிலேயே அந்த பதவியிலிருந்து விலகிவிட்டார். இந்த சூழலில் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி புதுச்சேரியில் நடந்த பொதுக்குழுவில் கட்சியின் இளைஞரணி தலைவர் பதவிக்கு தனது மகள் வழி பேரன் முகுந்தனை நியமித்தார் ராமதாஸ். இதற்கு அன்புமணி ஆட்சேபனை தெரிவித்ததால் மேடையிலேயே இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் தந்தையும் மகனும் சமாதானமாகிவிட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் திண்டிவனத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ராமதாஸ் கட்சியின் நிறுவனர் பொறுப்புடன் தலைவர் பொறுப்பையும் தானே எடுத்துக்கொள்வதாக தெரிவித்தார். அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு இளைஞர்களை வழிநடத்தும் வகையில் தாம் இந்த முடிவை எடுத்திருப்பதாக ராமதாஸ் குறிப்பிட்டார். அன்புமணி இனி செயல் தலைவராக செயல்படுவார் என்றும் அவர் கூறினார். தலைவர் பொறுப்பையும் நானே எடுத்துக் கொள்கிறேன். தேர்தலின் வெற்றிக்காக அயராது உழைக்க வேண்டும் என்ற நோக்கில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பு வகித்து வரும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக நியமனம் செய்கிறேன். எனது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பதவி வரிசை அடிப்படையில் நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ச. ராமதாஸ். பிஜேபியுடன் கூட்டணி அமைப்பீர்களா என்ற கேள்விக்கு இப்போதுதான் தலைவராக பதவியேற்று உள்ளதாகவும் கூட்டணி குறித்து கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். நீட் தேர்வு ஏற்புடையதல்ல என்றும் அது முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றும் மற்றொரு கேள்விக்கு ராமதாஸ் பதிலளித்தார்.